சாம்சங்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலான சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா. இந்த மொபைலை ஆஃப்டர் 2 months யூசேஜுக்கு அப்புறம் ஆஸ் அ யூசராக இதில் எனக்கு என்னென்னலாம் நல்லா இருந்துச்சு, என்னென்னலாம் நல்லா இல்லை அப்படிங்கிறத பற்றின என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கோட்டா சேனல். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட பில்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே கீழே சைடில் கொடுத்துருக்கூடிய அந்த மெட்டல் பாடி நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. அதுவும் இந்த மொபைலோட பேக்கில் கொடுத்துருக்கூடிய அந்த மேட் கிளாஸ் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கைக்கு நல்லா கிரிப்பாகவே இருந்துச்சு. இந்த மொபைலை யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கொடுத்துருக்கூடிய அந்த கேமரா பம்ப்பு தான். ஸோ இந்த கேமரா பம்ப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. எங்கேயோ கீழே விழுந்துருமோ உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கவில்லை. இதில் ஒரு 6.9 இன்ச்சு குவாட் HD+ ரெசல்யூஷனில் ஒரு டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதோட கிளாரிட்டி இருக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கவில்லை. இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இதில் என்ன ஒரு சின்ன குறைனா குவாட் HD ரெசல்யூஷனில் நம்மளால் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடிஞ்சுது. 120 Hz பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு சின்ன ட்ராபேக் இந்த மொபைலில் இருந்தது. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்க்கவில்லை. இதில் 3 கேமரா கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, ரெண்டாவது 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள்கான ஒரு கேமரா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. கேமரா பற்றி சொல்லணும்னா எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த கேமராவை பயன்படுத்தி 8Kல 24 FPS வரைக்கும் வீடியோஸ் எடுக்க முடியும். அதே போல் 4Kல 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4Kல 60 FPSல வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்றை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன், அதாவது இந்த மொபைலில் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்கக்கொள்ள அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது வீடியோவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 144 பிக்சல் அல்லது 240 பிக்சலில் பார்க்குற மாதிரியான ஒரு குவாலிட்டியை இந்த மொபைலில் அவுட்புட் கொடுத்துருந்தது. ஸோ ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இந்த மொபைலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கக்குள்ள இதில் One UI மேலே Android 10 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த மொபைலில் சாம்சங்க்கு சொந்தமான Exynos 990 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராசஸரை பற்றி உங்களுக்கே தெரியும் இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக கேம்லாம் ப்ளே பண்ணலை. அதனால் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பேட்டரி அப்படின்னு பார்க்கல இதில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. இந்த சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் இந்த பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருந்துச்சு. இதில் பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பார்க்கல சார்ஜ் அவ்வளோவா நிற்கலை. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜும் காலி ஆகிடுது. அதுவும் நம்ம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு யூஸ் பண்ணாமல் 60 Hz நார்மலில் வச்சு யூஸ் பண்ணால் கூட ஒரு 4-5 மணி நேரங்கள் மட்டும்தான் இதோட சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது. எல்லாத்த பற்றியும் சொல்லியாச்சு. கடைசியாக இதை சொல்லலாம் எப்படி? இந்த சாம்சங் மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட்டான இந்த S Pen பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த S Penோட ஃபீல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட லேட்டன்சி பார்த்தீங்கன்னா 9 milliseconds கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவை பிடிச்சி எழுதுகிற மாதிரியான ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த S Pen கொடுத்தது. அதுவும் இதில் வரக்கூடிய அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம ஒரு பேப்பரில் எழுதுகிற மாதிரியான ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த S Penல இருந்துச்சு. ஸோ S Penனை பொறுத்தவரையும் வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 12GB RAM + 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்துக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,04,999 ரூபா. இந்த வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் பேர் இந்த மொபைலை வாங்குறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.